ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷனல் அண்ட் கௌரவமான திரைப்படம் ஜெனரல் சக்கரவர்த்தி. வருஷம் 1978. இந்த படத்துக்கு ஜெனரல் சக்கரவர்த்தி அப்படின்னு ஏன் தலைப்பு வச்சாங்கன்னு தெரியுமா நண்பர்களே? ஜெனரல் அப்படிங்கிறது இராணுவத்துல பெரிய பதவியை குறிக்கும். கதைப்படி ஹீரோ ஒரு இராணுவ அதிகாரி. சக்கரவர்த்திங்கிறது சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யறவரை குறிக்கும். சிவாஜி நடிப்புல சக்கரவர்த்தி, அதனால கதைக்கு பொருந்துற மாதிரியும் நடிகர் திலகத்துக்கும் கௌரவம் செய்யற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தோட தலைப்பை ஜெனரல் சக்கரவர்த்தின்னு வச்சாங்க. ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த கதாபாத்திரத்தை குறிக்கவே இப்படி தலைப்பு. நம்ம சிவாஜி சாரோட ஒரு சில படங்கள்ல அவரோட கம்பீரம் வேற லெவல்ல இருக்கும். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு இடம் இருக்கு. ஜெனரல் சக்கரவர்த்தியா அவர் போட்ட கெட்டப்பும் நடக்கிற ஸ்டைலும் பார்க்கவே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த சாகசமான குடும்ப படத்தை இயக்குனவர் டி. யோகானந்த் சார். இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சார் இசைனா கேட்கவா வேணும். வெளியீடு 1978 வெளியான இந்த கிளாசிக் டிராமா ரிலீஸ் ஆனப்பவே ஹிட்டான திரைப்படம். கதை ரொம்ப சிம்பிள், ஆனா எமோஷனலா ரொம்ப அழுத்தமானது. ஜெனரல் சக்கரவர்த்தி சிவாஜி சார் ஒரு இராணுவ அதிகாரி. அவருக்கு கௌரவம் தான் எல்லாமே. நேர்மைனா அவர் பேர் தான் சொல்லுவாங்க. டாக்டர் பாரதி KR விஜயா இவரோட மனைவி. கணவரோட மனசுக்குள்ள இருக்கிற நேர்மையையும் கௌரவ பிடிவாதத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க. ட்விஸ்ட் என்னன்னா, இவங்களோட மகள் ராணி கவிதா காதலன் காணாம போன நிலையில கர்ப்பமாகி இருக்காங்க. இப்போ ஜெனரல் சக்கரவர்த்திக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. குடும்பத்தை அழைச்சிட்டு போகணும். ஆனா தன்னோட மகள் கர்ப்பமா இருக்கிற உண்மை இந்த அதிகாரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவரோட கௌரவம் போச்சேன்னு அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ, இல்ல கோபத்துல மகளையே ஏதாவது செஞ்சுடுவாரோ அப்படின்னு மனைவி பாரதி பயப்படுவாங்க. இந்த ரகசியத்தை தன்னோட கணவருக்கு தெரியாம மறைக்கிற போராட்டம் தான் படத்தின் உச்சகட்ட திரைக்கதை. ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் மகள்னு KR விஜயா மேடம் அந்த படத்துல படுற பாடு, அடடா பார்க்கும் போதே நமக்கு ஒரு பதட்டமா இருக்கும். சிவாஜி சாரோட நடிப்பு, இந்த அம்சம் தான் படத்தோட சிறப்பு. இந்த படத்தோட ஒட்டுமொத்த பலமே சிவாஜி சாரோட நடிப்பு தான். ஏன் சொல்ற அப்படின்னா, ராணுவ கம்பீரம், ஜெனரல் பதவிக்கு உண்டான மிடுக்கு, நிமிர்ந்த நடைன்னு சிவாஜியோட உடல்மொழி பக்காவா இருக்கும். ஒரு பிரேம்ல கூட மிஸ் ஆகாது. வெளியில ஒரு இரும்பு மனுஷனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள குடும்பத்துக்காக ஏங்குற ஒரு அப்பா அவர். மனைவி ஏதாவது ரகசியம் மறைக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வர்றப்ப அவர் வெளிப்படுத்துற அந்த சின்ன தடுமாற்றம், உள்ளுக்குள்ள படுற வேதனை, இதெல்லாம் சிவாஜி சாரால மட்டும்தான் பண்ண முடியும். கௌரவ பிடிவாதத்துல அவர் தவிக்கிறத அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார். KR விஜயாவுடன் கெமிஸ்ட்ரி, தன்னோட கணவரை எப்படி காப்பாத்துறதுன்னு போராடுற மனைவியா KR விஜயா மேடம் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையிலான கௌரவம் வெர்சஸ் பாசம் டிராமா வேற லெவல்ல இருக்கும். சீரியஸா கதை போயிட்டு இருக்கும்போது நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு காமெடி ட்ராக்கும் இருக்கும். தேங்காய் சீனிவாசன், சோமன் நாயர் மற்றும் மனோரமா பொன்னம்மா காமெடி கூட்டணி இருக்கும். காமெடிங்கிற பேர்ல சிவாஜி படத்துல எரிச்சலை தர்ற காமெடின்னு தான் சொல்லணும். அதுலயும் தேங்காயோட பாடி லாங்குவேஜ், பேச்சு, மொழி ரெண்டுமே ரசிக்கவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. படத்துக்கு திருஷ்டி பூசணிக்காய் காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காமெடியும் கட் பண்ணிட்டு இந்த படத்தை வெளியிட்டு இருக்கலாம். படத்தை இன்னும் ஸ்பீடா பார்க்குற உணர்வை அது கொடுத்திருக்கும். MS விஸ்வநாதன் சாரோட இசையில கவிஞர் கண்ணதாசன் சார் எழுதின பாட்டுகளை கேட்கறப்ப ரசிக்கலாம். அழகிய கிளிகளின் ஊர்வலம் பாடல், ஓ மை டியர் டாக்டர், சிவாஜி KR விஜயா மேல வர்ற ரொமான்டிக் டூயட், இந்த மாதிரி கிளாசிக் பாடல்கள் இந்த படத்தை காலந்தாண்டியும் வாழ வச்சிருக்கு. படத்தோட ஸ்பெஷல் அதிரடி பாட்டை இப்ப பார்க்கலாம். நீ என்ன கண்ணனா பாட்டோட மாஸ். இந்த ஜெனரல் சக்கரவர்த்தி படத்துல இருக்கிற நீ என்ன கண்ணனா பாட்டு இப்ப கேட்டாலும் மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். ஏன் இந்த பாட்டு இவ்வளவு ஸ்பெஷல்னு பார்க்கலாம். 3 ஜாம்பவான்கள் ஒன்னா சேர்ந்த மேஜிக். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாருன்னு பாருங்க. இசையமைச்சவர் நம்ம மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அவர் கையில வந்தாலே பாட்டு ஹிட்டு தான். இந்த பாட்டை பாடினவர் சிவாஜி சாருக்காகவே பிறந்த குரல்னு சொல்லலாம். நம்ம TMS சௌந்தரராஜன் சார் தான். பாடல் எழுதினவர் கவியரசு கண்ணதாசன். இந்த 3 லெஜண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். TMS சார் குரல்ல ஒரு ஆழமும் ஏகாந்தமும் இருக்கும். பாசத்தையும் அதே சமயத்துல மனைவி மேல இருக்கிற சின்ன சந்தேகத்தையும் அவரோட குரல்ல காட்டுவார். சிவாஜி சாருக்கு அவர் பாடுறப்ப அந்த உணர்ச்சி அப்படியே டபுள் மடங்காகி நமக்கு திரையில தெரியும்.
நீ என்ன கண்ணனான்னு அவர் பாடுறப்ப அதுல இருக்கிற பாசமும் ஆதங்கமும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே இறங்கிடும். கண்ணதாசனின் கவிதை வரிகள், பாட்டோட வரிகள் ரொம்ப அதிரடியா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்பவே ஆழமானது. பேரனை கண்ணனா பாவிச்சு அவன் மேல இருக்கிற பாசத்தையும் அதே சமயம் ஒரு சின்ன வருத்தத்தையும் அவர் அழகா எழுதியிருப்பார். இந்த பாட்டோட சிறப்புனா அதுல சிவாஜி சார் நடிக்கிற விதம்தான். தன் மனைவி மீதுள்ள பாசத்தையும் அதே சமயம் ரகசியம் மறைக்கப்படுறதால அவர் மனசுக்குள்ள இருக்கும் சின்ன குழப்பத்தையும் கண்ணாலேயே காட்டுவார். டான்ஸ் ஆடாம சும்மா நின்னுகிட்டு பார்த்தாலே போதும், நடிப்புனா என்னான்னு புரியும். மொத்தத்துல இந்த நீ என்ன கண்ணனா பாட்டு ஒரு பாச உணர்வையும் தமிழ் திரையிசின் ஆத்மார்த்தமான உணர்வையும் காட்டுற ஒரு அருமையான கிளாசிக் பாச அதிரடி பாட்டு. இந்த படம் 100 நாள் ஹிட்டான படம். இங்க தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இலங்கையிலும் 100 நாள் ஓடின திரைப்படம் இது. ஃபேமிலி டிராமா, சென்டிமெண்ட், கிளாஸ் ஆக்டிங், மெலடி மியூசிக்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த ஜெனரல் சக்கரவர்த்தி திரைப்படம். நடிகர் திலகத்தோட ரசிகரா இருந்தா இந்த கிளாசிக் படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பர் படத்தோட உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.